ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அழகா மாறினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சிட்டில தான் இப்போ இவங்க எல்லாரும் இருக்காங்க. 16 வயசுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லாருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கணும். இதனால அவங்க ரொம்பவே அழகாவும், பெர்ஃபெக்ட்டாவும் இருப்பாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறமா இவங்க சிட்டில ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையும் வாழுவாங்க. அப்படி இல்லாதவங்க அந்த 16 வயசு வரைக்குமே அசிங்கமானவங்க, அழுக்கானவங்க அப்படின்னு ஹக்லீஸ்ன்னு அவங்களுக்குன்னு ஒரு தனியா இடம் இருக்கு. அங்க தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு எதிர்க்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த மாதிரியான கும்பல் தான் இது. இவங்க அந்த சிட்டியவே அழிக்க நினைக்கிறாங்க. அந்த சிட்டில இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கவர்மெண்ட் சொல்லுது. அதை எதுக்காக இவங்க அழிக்க நினைக்கிறாங்க, அதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2024ல ரிலீஸ் ஆன அக்லீஸ் அப்படிங்கிற டிராமா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பூமியில நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை வளம் இதெல்லாமே வந்து கம்மியாயிட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே போர், அந்த மாதிரி சண்டை, இது மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இதனால இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, மிச்சம் இருக்கிற இந்த சிவிலைசேஷனையாவது காப்பாற்றணும் அப்படின்றதுனால ஒரு ஒரு செயற்கையான ஆர்ச்சிடை வந்து உருவாக்குறாங்க ஜெனட்டிக் மூலியமா. இது வந்து ஒரு புதிய எனர்ஜி சோர்ஸை வந்து கொடுக்கும். இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புது சோர்ஸ்னால, எனர்ஜி சோர்ஸ்னால எல்லாமே ரொம்ப நல்லாவே இயற்கை வளத்தோட இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே 16 வயசுக்கு அப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலயமா அவங்க எல்லாரும் ரொம்பவே அழகாவும் பெர்ஃபெக்டாவும் வந்து மாறிடுவாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறம் அவங்க சிட்டில வந்து வாழப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் அது மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்பவே சந்தோஷமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க லைஃபை. எல்லா வசதிகளோடையும் இவங்களுக்கு தனியா ஒரு வீடு எல்லாமே வந்து செட் பண்ணிடுவாங்க. 16 வயசுக்கு அப்புறமா கண்டிப்பா இதை எல்லாருமே பண்ணணும். 16 வயசு வர வரைக்கும் இவங்க இந்த சிட்டிக்குள்ள வர முடியாது. இவங்க எல்லாரும் அக்லீஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க. அக்லி வில்லான்னு தனியாவே ஒரு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. இவங்க அந்த இடத்துல தான் வந்து வாழ்வாங்க. டாலி, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ ஆப் மூலியமா நம்ம வந்து பிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருப்போம் அப்படிங்கறத வந்து ஏஐ ஆப் மூலியமா இவ வந்து பார்த்துட்டே தான் இருப்பா. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவனோட பேரு பெரிஸ். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் நோஸ் குவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெட் நேம் எல்லாம் வச்சுதான் வந்து கூப்பிட்டுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சில டைமிங்ல அந்த பிரிட்ஜ் பக்கத்துல போறது உண்டு. அதோட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அதை போட்டுக்கிட்டு அந்த சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க பாப்பாங்க. நாளைக்கு இன்னும் 16 வயசு ஆகுறதுக்கு 3 மாசங்கள் இருக்கு. ஆனா நம்ம பெரிஸ் அப்படி கிடையாது. நாளைக்கே அவனுக்கு வந்து 16 வயசு. அதனால அவன் வந்து சர்ஜரிக்கு வந்து போயிடுவான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவான், சிட்டிக்கு வர போயிடுவான். இவங்க ரெண்டு பேத்துக்குமே மேட்சிங் ஸ்கார் ஒன்று இருக்கும் கையில. இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பவே வந்து அடையாளப்படுத்துறது. அதனால என்னதான் ஆப்ரேஷன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் இதை மட்டும் நம்ம மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்ல அந்த பக்கம் ஒரு ட்ரோன் வர அவ வந்து அவளோட இடத்துக்கு வந்து கரெக்டா வந்துடுறா. படி இவங்க வெளியிலே போகக்கூடாது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே இங்க வந்து அசம்பிள் ஆகியிருக்காங்க. 16 இயர்ஸ் ஆனவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இவளோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காந்து ஸ்மோக் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மோக் அப்படிங்கிறது ஒரு சிட்டி, அது ரொம்பவே அழகா இருக்கும். டேவிட் அப்படிங்கிறவன் தான் அதுக்கு தலைவன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சில பீப்புள் வந்து மக்கள் வந்து காணாம போயிருக்காங்க, அங்கதான் போய் இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பேச, இதெல்லாம் அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து நம்பல. அந்த இடத்துக்கு ஹோலோகிராம் மூலியமா கேபிள் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த இடத்தோட கவர்னர். பிரிட்டியா இருக்கிறது எவ்வளோ ஒரு அழகு அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பிரிட்டியாவும் மாறணும், பெர்ஃபெக்டாவும் இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இப்போ 16 இயர்ஸ் ஆனவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இவங்க கடைசியா ஒரு ஹக் பண்ணிட்டு 1 மந்த்ல நம்ம அந்த பிரிட்ஜ் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போனதுக்கு அப்புறமா இவளோட லைஃப் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஈவினிங் வந்து சிட்டில ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த இடத்துக்கு இவங்க அம்மா அப்பா வந்து இவளை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து இங்க இருக்கிற அந்த பசங்க எல்லாருமே லைன்ல வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவளுக்கு பின்னாடி நின்னது பெருஸ் தான். அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெட் நேம் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இருந்தே இவங்க எது பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஒரு நாள் பிரிட்ஜு கிட்ட போயிட்டு இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது இவனோட கையில வந்து தெரியாம அடிபட்டு தழும்பு வந்து ஏற்பட்டுரும். அதே மாதிரி இவளும் வந்து அவளோட கையில வந்து தழும்பு வர வச்சுப்பா. இப்படிதான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருப்பா. அப்புறம் என்ன, மறுபடியும் அவளோட ரெகுலர் லைஃப் ரொட்டீன் தான். எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணுறது, கரெக்டாக இருக்கிறது அப்படின்னு இவளோட லைஃப் வந்து அப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இவனை பார்க்கறதுக்கான டைமிங் வந்து வந்துருச்சு. இவகிட்ட ஒரு ரிங் இருக்கும். அது மூலியமா இவ வந்து மெசேஜ்லாம் அனுப்பிப்பா. ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வந்து ரிப்ளை வரல. சரி, இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற ஜன்னலை வந்து இவகிட்ட இருக்கிற ரிங் மூலியமா ஹேக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். ஏன்னா அது ஒரு ட்ராக்கர். அதை வந்து ஆன் பண்ணிட்டு இந்த இதை வந்து இங்கே வச்சுட்டு போயிடுறா ரிங்க. இது மூலியமா இவ எங்க இருக்கா அப்படின்றத ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால அந்த ரிங்கை வச்சுட்டு பிரிட்ஜு கடியில் இப்போ போறான். இங்க எப்படியும் பெரிஸ் வந்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா பெரிஸ் வந்து இங்க இன்னும் வரவே இல்லை.
என்னாச்சோ எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரோப் இருக்கும், அது மூலயமா அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு பிரிட்ஜுக்கு மேலே ஏறி அந்த பக்கமாக போயிடுறா. அப்படி போனால் அங்கே வந்து ஃபுல்லாக சிட்டி. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக வந்து கீழே வந்து நிறைய பிளான்ஸ் இது எல்லாமே இருக்குது. எப்படியும் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கிறா. அப்படி வரும்போது தான் அங்கே வந்து ஒரு மாஸ்க் வந்து கீழே விழுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டு வரணும். அந்த மாஸ்க் அவள் போட்டதுமே அவள் ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருது ஹாலோகிராம் மூலியமா. இதை போட்டதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, இந்த இடத்துல போயிட்டு பெருசா எப்படியாவது நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள அவன் நுழையிறா. நாளா அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இப்போ சிட்டிக்குள்ள இவ்வளோ ஒரு செலிப்ரேஷனை பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. இப்படியே அவள் வந்துட்டு இருக்கும் போது பெரிசா மீட் பண்ணிடுறான். அவன் முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே அழகா இருக்கிறான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் இவளை பார்த்ததும் யாரு என்ன அப்படின்னு வந்து கரெக்டாக அடையாளம் தெரியல. அதுக்கப்புறமா தான் இவன் என்ன பண்ணுறான்னா அவளோட மாஸ்க்கை வந்து கழட்டுறான். அப்படி மாஸ்க்கை கழட்டினதுக்கு அப்புறமா தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து அவன் தனியாக கூட்டிட்டு போகிறான். எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு இவன் கேட்கும்போது தான் 1 மந்த்தில் நம்ம இங்கே மீட் பண்ணுறோன்னு பேசியிருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஆனால் அதுக்கெலாம் இப்போ டைம் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்ற மாதிரி பேச இந்த மாதிரி அவன் சொன்னது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகிருது. நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதோட இவன் கையில் இருந்த அந்த தழும்பு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது மாறிடுது. இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து இவன் இங்கே வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. 16 இயர்ஸ்க்குள்ளே இங்கே வந்து வரவே கூடாது. ஸோ இவன் வந்து அதை கண்டுபிடிச்சதும் அங்கே இருக்கிற கார்டு வந்து அவளை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரதுக்குள்ளே இவங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஓடி வரா. அங்கே ஒரு பஞ்சி ஜாக்கெட் வந்து இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு இங்கே டாப்ல இருந்து அவள் வந்து கீழே ஜம்ப் பண்ணுறா. எப்படியோ நல்ல வேலையா கீழே அங்கே போகும்போது பவுன்ஸ் ஆகி அங்கேருந்து அவள் வந்து எஸ்கேப் ஆயிடுறா. இருந்து ஜம்ப் பண்ணி அவள் வந்து பிரிட்ஜுக்கு அடியில் எப்படியோ வந்து போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. இந்த இடத்துல வந்து அந்த காட்ஸ் எல்லாம் வருவாங்க தான், இருந்தாலும் இவள் அமைதியாக இருந்திருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கல்லை வந்து தெரியாமல் தட்டி விட்டுருவா. அதனால அந்த சத்தம் கேட்டு இப்போ வந்து காட்ஸ் எல்லாரும் இவளை பிடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இவளை மட்டும் அரெஸ்ட் பண்ணா இவளோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிடும். ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவளோட கிளாஸ்மேட் ஷேன்ற பொண்ணு வந்து வரா. போடாத, இங்கேருந்து நம்ம சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து ஹவர் போர்டு இருக்கும், அது மூலியமா இவங்க 2 பேரும் அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இருந்தாலும் காட்ஸ் வந்து இவங்கள பாத்துறாங்க இல்லையா, அதனால அவங்களும் வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஷே வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கா. அதனால அங்க வந்து நிறைய மரக்கிளைகள் அதெல்லாம் இருந்ததுனால எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. சாலையும் இவங்க வந்து எங்க போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ அந்த ஹவர் போர்ட் மூலியமா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. வந்து என்ன பண்றானா, அவகிட்ட ஒரு ரிங் இருக்கும்ல, அது மூலியமா கிச்சன் டோரை வந்து ஹேக் பண்ணி உள்ள போயிட்டு இவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பெரிசை பத்தி. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சின்ன வயசுல இருந்து அவன் தான் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா, இங்க வந்ததுல இருந்து நானும் அவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல 16 ஆனா 2 பேரும் ஒன்னா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு தெரிய வருது இவங்க 2 பேருக்குமே வந்து 16 வந்து ஒன்னா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாள் தான் இவங்களுக்கு பர்த்டே. நம்ம 2 பேரும் ஒரே நாளில் பிரிட்டியா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து இவளை கூட்டிக்கிட்டு இந்த ஹவர் போர்டில் எப்படி வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஷே வந்து டேலிக்கு சொல்லி கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் வந்து அவள் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க முயற்சி பண்ணுறா. இந்த மாதிரி டைமில் ஷே கிட்ட வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புக்கை வந்து கொடுக்குறாங்க. புக்கை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாருமே வந்து பார்த்தது கிடையாது. அதோட டைட்டில் என்னன்னா நேச்சரோட வாழணும் அப்படிங்கிறது மாதிரி தான். இயற்கையோட வாழ கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரேஸை பார்த்ததுமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. அதனால அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் இவ்வளோ வந்து அந்த புக்கை வாங்கிக்கிறா. நானும் வந்து இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேலியும் அதை வாங்கி வச்சுக்கிறா. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க நேற்று என்ன மாஸ் பண்ண போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட கேட்க, அப்படின்னா நீ இதை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கியா, இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட ஆப்ரேஷனே அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேலி வந்து பயங்கரமாக கோவப்படுறா ஷே கிட்ட. ஆனால் ஷே இருந்துட்டு இதை பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி, அதனால கண்டிப்பாக நீ பிரிட்டியா மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு சீக்கிரமா 16 வயசு ஆக போகுது. இவன் அந்த ஆப் மூலயமா தன்னோட ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கிறா. என்னதான் அந்த புக்கை படிச்சிருந்தாலும், அந்த நேச்சரோட புக்கை படிச்சாலும் இவளுக்கு கனவெல்லாம் அதுலதான் இருக்கு. வந்து இவளுக்கு அந்த ஹவர் போர்டில் டிராவல் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறத நிறுத்தவே இல்லை. அதே மாதிரி இவ்வளவு அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றா. சில டைம் அவளோட ரிங்கை யூஸ் பண்ணி கிச்சன்ல இருந்து அவளுக்கு ஃபேவரட்ஸான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே பண்றா. இதே மாதிரி நீயும் வந்து ஆப் மூலயமா எவ்வளவு அழகா மாறுவ அப்படிங்கறத பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி ஆப்லாம் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஷே வந்து சொல்றா. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் பெருசா மாற்றம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கொஞ்சம் சலிப்பா சொல்றா ஷே. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இப்போ நம்ம டேலியும் ரொம்பவே சூப்பரா இதுல வந்து டிராவல் பண்றதுக்கு கத்துக்கிறா. இதை வந்து நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புக்கை வந்து அவகிட்ட திருப்பி கொடுக்குறா. ஏன்னா அது ஷேவோட புக்கு தானே. இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கும் வந்து இயற்கையெல்லாம் பார்க்கணும், அங்கே போகணும் அப்படின்ற ஆசையே வந்துருச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொன்னதுமே அதுக்கு என்ன, நீ ஆப்ரேஷன் பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி தான் வாழ்வோம், அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
நீ என்ன சொல்ற, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அப்பதான் ஷே வந்துட்டு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டு வழியா ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இருந்தா அவங்க திட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு. அதனால உன்னோட ரிங்க வந்து நீ இங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துரு. ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து நீ எங்க இருக்கன்னு வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல இவளோட ரிங்க கழட்டி வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த ஹவர் போட்ல ஒரு ரிவர்ல வந்துட்டு டிராவல் பண்றாங்க. இது நம்ம டாலிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட சிட்டி ஒன்று இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தியா, இதெல்லாம் ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷே வந்து டாலிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. சிட்டிக்குள்ளார ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் ஒன்று இருக்கும். அங்க வந்து இவ நெருப்பை வந்து எரிய விட்டுட்டு இப்பதான் உண்மை எல்லாத்தையுமே ஷே வந்து சொல்றா இவகிட்ட, டாலி கிட்ட. அது என்னன்னா, அந்த ஸ்மோக் அப்படிங்கிற இடம் வந்து உண்மைதான், டேவிடும் வந்து உண்மைதான், அதெல்லாம் ஒன்றும் கட்டுக்கத்தெல்லாம் கிடையாது. புக்ல படிச்சது மாதிரி உண்மையான இயற்கை எல்லாமே அங்க வந்து இருக்கு. நம்ம இங்க வந்து செயற்கையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் பண்றது மூலியமா நம்மளுக்கு எல்லாமே வந்து பிரச்சனைகள் தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. எனக்கு வந்து அழகா இருக்கணும், பிரிட்டியா இருக்கணும், அதுக்காக நான் இதை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாலி சொல்றா. சரி, அப்படின்னா உன்னோட விருப்பம். என்னைக்காவது உன்னோட மனசு மாறுனுச்சு அப்படின்னா இதுதான் வந்து அந்த இடத்தோட லொகேஷன், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் ஹக் கொடுத்துட்டு இவ வந்து இங்க இருந்து கிளம்புறா ஷே. ஏன்னா இந்த இடத்துல வந்து டேவிட் வந்து வந்திருப்பான். ஆப்போசிட் பில்டிங்ல அவன் வந்ததுக்கான ஒரு இது தெரியும். அது மூலியமா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ அடுத்த நாள் இவளுக்கு வந்து 16 வயசு ஆயிடுச்சு. 16 வயசான எல்லாரையுமே வந்து சர்ஜரிக்காக இந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப எல்லாரையுமே திட்டத்தட்ட வந்து கூப்பிட்டுறாங்க. ஆனா டாலியை மட்டும் கூப்பிடவே இல்லை. என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவளை வந்து கூட்டிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போறாங்க. அங்க வந்து இந்த டாக்டர் கேபிளை பாக்குறதுக்காக தான் இவளை வந்து வரவழைச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஷே வந்து காணாம போயிருக்கா அப்படின்னு. கடைசியா கொஞ்ச நாளா உன் கூட தான் வந்து சுத்திட்டு இருந்திருக்கா. அதனால உனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கரெக்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்க, ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இவளோட அந்த உயிர் சத்துக்கள் அது மூலியமாவே இவ போய் தான் சொல்றா அப்படிங்கறதே இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கிட்டதான் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்கு டிவைஸ் வச்சிருக்காங்களே. இதை பாருமா, ஷே வந்து ரொம்பவே ஆபத்துல இருக்கா. டேவிட் வந்து ரொம்பவே மோசமானவன். அங்க இங்கிருந்து மக்கள் அவன் கடத்திட்டு போயிட்டா அவனோட இதுக்கு கீழே தான் வாழ வைப்பான். அதனால எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க, இல்ல அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. அதனால 16 வயசு ஆகியும் இவளுக்கு வந்து சர்ஜரி பண்ணாம இவ மறுபடியும் வாழ்ற அந்த அழுக்கான இடத்துக்கே இவளை வந்து அனுப்பிடுறாங்க. இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்ப ஜன்னல் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா பெரிஸ் தான் வந்திருக்கான் இவளை பாக்குறதுக்காக. ஆச்சு, இன்னும் நீ ஏன் வந்து சர்ஜரி பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது தான் இவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே இவன் கிட்ட வந்து ஷேர் பண்றா. அப்படி சொன்னதும் இதை பத்தி நீ கேபிள் கிட்ட சொல்லு, கண்டிப்பா அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, நம்மளோட சிட்டியோட நல்லதுக்கு தானே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கன்வின்ஸ் பண்றான். அடுத்த நாள் இவளும் கேபிளை பாக்குறதுக்காக வரா. அப்பதான் இந்த கவர்னர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேவிட் வந்து ரொம்பவே மோசமானவன், நம்ம சிட்டியை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பன் வந்து உருவாக்கிட்டு இருக்கான். அதனால இப்போ வரைக்கும் இந்த ஸ்மோக் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த சிட்டி வந்து அழிக்க விடாம வந்து தடுக்க முடியும். அதனால நீ தான் எங்களுக்கு வந்து இதில் ஹெல்ப் பண்ணணும். நீ மட்டும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கான சர்ஜரி நாங்கள் வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனை கொடுக்குறாங்க. இவளும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறா. இந்த நெக்லஸை வந்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் கொடுக்குறாங்க. அது அவளோட கண்ணில் வந்து ஏதோ போட்டோ எடுத்த மாதிரி ஒரு லைட் வர வருது. அந்த நெக்லஸை போட்டு விட்டுட்டு நீ கண்டிப்பா இதை நல்லா முடிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த ரோலர் கோஸ்டர் மூலியமா ஹவர் போர்ட்ல இவ வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ வந்து ஒரு லீட் கொடுத்துட்டு போயிருப்பாள், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளும் இந்த ஸ்மோக் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ கிளம்புறா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. போகும்போது ஒரு இடையில பெரிய கேப் ஆயிரும். அதனால அந்த ஹவர் போர்டு தனியா கீழே விழ இவளும் வந்து ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்திருப்பா. எப்படியோ வந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கைவிடப்பட்ட ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்கும், ரொம்பவே பழமையானது. சரி, இதில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவள் ட்ராவல் பண்ணுறா. அதுக்கு உடனே எல்லாம் போயிட முடியாது இல்லையா. ஸோ போகிற வழியில இவ வந்து காட்டோட எக்ஸ்பீரியன்ஸு, அந்த மலைகள், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரொம்பவே ரசிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி இயற்கையாக அவள் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் அவள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து ரோலர் கோஸ்டரில் மறுபடியும் வந்து ஒரு லீடு கிடைக்குது. இது மூலயமா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். இங்கேருந்து அந்த சைடு வந்து ரொம்ப பெரிய கேப் இருக்குது. சரி, எப்படியாவது ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் ஜம்ப் பண்ணும்போது அவள் வந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இடத்துல பார்த்தா ஃபுல்லாகவே ஃப்ளாஸ் அந்த மாதிரி இருக்குது. இவ வந்து வேற ஒரு பக்கம் இப்போ வந்து வந்துடுறா. இங்கே வந்ததுக்கு அப்புறமா சரி ஏதாவது ஒரு லீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம், இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களுக்கு நடுவில் வந்து அங்கேயே வந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறா. இங்கே ஒரு பக்கம் பெருசு இருந்துட்டு நம்ம கேபிளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு வந்து இவன் போயிட்டு நம்ம டேலியை வந்து மீட் பண்ணியிருந்திருப்பான்ல, அது எல்லாமே இவங்களோட பிளான் தான். இவனை வச்சு தான் அவங்கள வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து தூண்டி விட்டு இது மாதிரி பண்ண வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட சிட்டியோட நன்மைக்காக தானே, அதனால நான் எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்ல, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புதுசாக இன்னொன்று வந்து உருவாக்கியிருப்பா.
இது மூலியமா பாடியில சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதனால இவனோட பாடியே வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மாதிரியான ஆப்ரேஷன் தான் இப்போ வந்து இவனுக்கு பண்ண வைக்கிறாங்க. வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பால, அவளுக்கு வந்து திடீர்னு இருமல் வருது. புகை புகையா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா, அவளை சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, இது என்னடா ஃபுல்லா சுத்தி நெருப்பா இருக்கு, இப்போ எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து வரான். அவன் தான் டேவிட். முகமூடி போட்டிருந்திருப்பான். அதை அவுத்ததுக்கு அப்புறமா தான் டேவிட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இவகிட்ட எதுவும் ட்ராக்கர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்றான். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அவளோட ஹவர் போர்டில் மட்டும் ஒரு ஸ்கேனர் இது இருந்திருக்கும், ட்ராக்கரு. அதை வந்து தூக்கி எரிஞ்சிடறான். திருப்பி வந்து ஃபுல்லாக வந்து பாடி எல்லாமே வந்து செக் பண்ணுறான். ஆனால் அந்த நெக்லஸ் வந்து எதுவுமே வந்து டிடெக்ட் பண்ணலை. அதே டைமில் சிட்டியில் வந்து உங்களோட ட்ராக்கர் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, உடச்சி போட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்னர் கேபிள் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. டேவிட் டாலியை கூட்டிக்கிட்டு இவங்களோட மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து வரான். அங்கே வந்துட்டு டாலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, டாலியை பார்த்ததுமே ஷேக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. நீ இங்கே தான் இருக்கியா, நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல க்ராய் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு இவன் மேலே வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ரோட்லேயே தான் இருக்கான். அன்னைக்கு நைட்டு வந்து அங்கேயே வந்து ஒரு கேம்ப் போடுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த நெக்லஸ் உனக்கு எது அப்படின்ற மாதிரி ஷே வந்து டாலியை பார்த்து கேட்கும்போது, பெருசு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்க போலையே, ஆனா கேபிள் வந்து நீ ஏதோ கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டாலி வந்து சொல்றா. இதை கேட்டதுமே நம்ம ஷே வந்து புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா நீ என்னை இங்கிருந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வந்தியா, அது கண்டிப்பா நடக்காது, நீயே இந்த இடத்த பத்தி சீக்கிரமா புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. ஸ்மோக்கை சேர்ந்த மக்கள் டேவிட் வந்து எதுக்காக அந்த இடத்த அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நிறைய பூக்களை வந்து உருவாக்கியிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. இது மூலியமா இயற்கையாக எந்த ஒரு இதுவுமே வராது. அதனால தான் நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்க நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு வந்து இதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதை வந்து புது சோர்ஸை உருவாக்குறதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க, அது எப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் நிஜம் இல்லை, கவர்மெண்ட் வந்து போய் தான் சொல்கிறாங்க. மாதிரி வெறும் பூக்களை வச்சுட்டு ஒரு வேஸ்ட்டாக ஒரு லேண்டை தான் வந்து உருவாக்க முடியும், மற்றபடி நாங்கள் உருவாக்குற இயற்கை வளம் எல்லாத்தையுமே அதை அழிச்சிருது, அவ்வளோ நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை வந்து இன்னும் அவன் நம்புற மாதிரி இல்லை. அப்படின்னா எங்கள் இடத்துக்கு ஒன்று கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது கிராய் வந்து கொஞ்சம் சந்தேகமாகவே பேசுகிறான். இருந்தாலும் இவங்க வேறு வழி கிடையாது, இவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பழைய ஹெலிகாப்டர் இருக்குது, அதில் வந்து சோலார் பேனல் மூலயமா அதை வந்து ஓட வச்சுட்டு இவங்க வந்து இப்போ கிரவுண்டுக்கு மேலே வராங்க. அந்த ஆர்ச்சிட்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்ட இடத்துக்கு வந்து வராங்க. அதை பார்த்தா தான் இவளுக்கு வந்து தெரிய வருது, அது எல்லாமே ஒரு டெசர்ட் மாதிரி தான், பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. உருவாக்கப்பட்டிருக்க இந்த பூக்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து அழிச்சாகணும். அப்படின்னா தான் இவங்களால வந்து இங்கே எதையாவது வந்து பயிரிட முடியும். ஸோ அதை அழிக்கிறதுக்கு தான் இவங்களோட நோக்கமே. ஃப்ளேம் த்ரோவரை வச்சு இவங்க மொத்தமாக வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிராய்க்கு வந்து ஏதோ ஒரு சிக்னல் இங்கே கிடைக்குது, இங்கே வந்து யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. ஸ்கவுட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சிட்டில இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா இங்கேருந்து நம்ம உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஸ்மோக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா புகை மூட்டமாக இருந்தால் இவங்களோட இது இருக்கிறது தெரியாதுல்ல. ஆனால் ஷே வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அங்கே கீழே வந்து விழுந்துடுறா. மற்ற டாலி என்ன பண்ணுறான்னா, இங்கேருந்து எப்படியாவது வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கை வந்து கீழே போட்டுடுறா. அப்படி போட்டதுமே இவ வந்து அந்த வெயிட்டோட பேலன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா எப்படியாவது ஷேவை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு. இந்த ஹெலிகாப்டர் வர பழசு இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்குது. இங்கே வந்ததுமே ஷேவை வந்து அவள் தேடிட்டு இருக்கிறா. எப்படியோ ஷேவை வந்து பார்த்துடுறா. ஆனால் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கவுட் மெம்பரும் வேற வந்துடுறான். கிட்டத்தட்ட கொஞ்சம் தான், ஜஸ்ட் மிஸ்ல இவங்களை வந்து பிடிச்சிருப்பான். நல்ல வேலையாக என்ன பண்ணுறான்னா, ஒரு பேக்கை கீழே தூக்கி போட்டிருப்பால, அதில் வந்து நெருப்பை பற்ற வச்சு அந்த ஸ்கவுட் மேலே போட்டுட்டு இவங்க 2 பேரும் ரோப்பை பிடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஹெலிகாப்டரும் அங்கேருந்து மூவ் ஆகிருது. எப்படியோ ஸ்கவுட் வந்து இவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இருந்து போனதுமே நம்ம கிராய் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவ புதுசா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டது டேவிட் என்ன சொல்றான்னா, இதை பாரு, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே மக்களோட உயிருக்காக தான் வந்து போராடுறோம், அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து நம்ம தியாகமாக தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நைட் அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டு எல்லாரும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம டாலியால் வந்து தூங்கவே முடியல, டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஏன்னா கேபிள் இங்கே வரதுக்கு முன்னாடி எப்படி இந்த பழங்குடி மக்கள் இவங்களெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும், கையாளணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் ஆகுது. வெளியில் சும்மா நடக்கலாம் அப்படின்னு வரும்போது டேவிட் வந்து குளிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்ததுமே இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு வந்து திருப்பி படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே இவளை வந்து கண்ணை கட்டி இவங்களோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்மோக் அப்படிங்கிற இடம் வந்து உண்மையிலே எங்கே இருக்குது, எப்படி உருவானது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது. இவளுக்கு வந்து சிட்டியை விட இது பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே வந்து இவளே சமைச்சு குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் அதெல்லாம் இருக்குது, டேஸ்ட் பண்ணுறா. வயசானவங்க கூட இங்கே வந்து வேலை பார்க்கணும், காசு பணம் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, வந்து ஒருத்தர் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்படி
முன்னாடி வாழலாம். அதோட இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இந்த ரயில்வே ட்ராக்கோட இதெல்லாம் வச்சு ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் வச்சு நாங்கள் ஒன்றும் வெப்பனெல்லாம் உருவாக்கலை, புது டூல் தான் வந்து உருவாக்குறோம், அதுவும் சர்வே பண்ணி வாழ்கிறதுக்காக. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியானவங்க தான், போர் அது மாதிரிலாம் வந்து பண்ணாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வியர்டான டோர் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது க்ராய் அங்கே வந்துடுறான். என்ன உன் மேலே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருக்குது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் அவளும் வந்து இது பண்ணி பார்க்குறா, குக் பண்ணி அவளும் வந்து சாப்பிட்றா. அது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிட்டி அப்படின்னா அங்கேயே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே இவங்களா சமைச்சு சாப்பிட்றது, அங்கே இருக்கிற மக்களோட ஒன்றா ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டேவிட் வந்து எப்படி வந்து அம்பு விடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்குறான். இவளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கற்றுக்கிறான். நேரத்துக்கு அப்புறமா அவளும் நல்லா அம்பு விட கற்றுக்கிறா. அப்போ தான் அவன் வந்து டேவிட் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி நான் சிட்டியை வந்து பார்த்ததே கிடையாது, நான் இந்த மாதிரி காட்டிலே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நிச்சயமாக என்னோட பேரண்ட்ஸை உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ஷேர் பண்ணுறான். இதெல்லாம் இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல நடந்தது இது எல்லாத்தையும் ஒன்று ஷேர் பண்ணிட்டு இருக்க நம்ம டேவிட் வந்து அவனோட கிளவுஸை வந்து டாலிக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறான். இந்த டைம்னு பார்த்து ஆர்ச்சிட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. இது வேற யாரும் கிடையாது, இவங்க இனத்தை சேர்ந்தவங்க தான். இங்கே வந்து பயங்கரமாக இவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அங்கே வர ஸ்கவுட்ஸ் எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால நம்ம வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. க்ராய்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே டாலி மேலே சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. டாலியோட கையில் வேற டேவிடோட க்ளவுஸை வந்து பார்க்குறா ஆஷே. அதை பார்த்ததுமே இது டேவிடோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம், டேவிட் தான் எனக்கு வந்து இதை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி டாலியும் சொல்லவும், இதை பாரு, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உருவாக்குனது டேவிட் தான், அதனால நீ வந்து கரெக்டான ஒரு முடிவை எடுக்கணும், நீ வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, இந்த பக்கம் இருக்க அப்படிங்கிறது சீக்கிரம் முடிவெடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த க்ளவுஸே கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பற்றி ஷே வந்து சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம டேவிட் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீடு தான். வீட்டுக்கு தான் இப்போ வந்து இவளை கூட்டிகிட்டு போகிறான். அப்படி போகும்போது அதுக்கப்புறம் மேடி, இவங்க தான் இவனோட அம்மா அப்பா. இவங்களோட அந்த புக்கை தான் வந்து இவ படிச்சிருந்திருப்பா. அதான் அது லிமிடெட் எடிஷனாக இருந்திருக்கும். இப்போ இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, இவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ். இவங்க இதுக்கு முன்னாடி சிட்டியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து சரியானது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் அதில் வந்து மைனஸும் இருக்கும். மாதிரி சர்ஜரி பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது மூலியமா அவங்களோட ஃபேஸ் மட்டும் மாறுறது கிடையாது, லிட்ரலாக அவங்களோட பிரெயினும் கூட கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இதனால கொஞ்ச நாள் போக போக அவங்களால பேச முடியாமல் போகலாம், ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஆகலாம். இப்படிலாம் ஆன மக்களை அவங்க வந்து அவங்களுக்கு கீழே, அரசாங்கம் அவங்களுக்கு கீழே அடிமைப்படுத்துவாங்க. சொல்றதை தான் அந்த மக்களும் வந்து கேட்டாகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆராய்ச்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆராய்ச்சி பண்ணது மூலயமா நிறைய மக்கள் வந்து இறந்தும் கூட போயிருக்காங்க. விஷயங்கள் எல்லாம் இன்னும் கவர்மெண்ட் ஒரு சீக்ரெட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை சரி பண்ணுறதுக்காக ஒரு க்யூரை கூட வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் அது கூட வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதுக்குள்ளே இன்னும் அவங்க அந்த ப்ராசஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களோட ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. மேலேயும் எங்களால் அந்த சிட்டியில் இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சா, அதனால தான் அங்கேருந்து தப்பிச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வயசாகி நாங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டோம். இந்த மாதிரி பிரெயின் அஃபெக்ட் ஆகிறத சரிப்படுத்துறதுக்காக ஒரு க்யூர் இருக்குது. அதுக்கான ஒரு சிந்தட்டிக் காம்பனண்ட் வேணும், அது எங்ககிட்ட இல்லை. ஆனால் அதுக்கான பேஸ் சீரம் எங்ககிட்ட இருக்குது. இதை தான் வந்து அவங்க வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா அந்த சிட்டியவே அழிக்க முடியும். இதை தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. எல்லாம் கேட்டதும் தான் நம்ம டாலிக்கும் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது புரிய வருது. அப்படின்னா இவங்க வந்து நம்மளோட நன்மைக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னா, அந்த நெக்லஸை வந்து அங்கே நெருப்பு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கோம், அதில் வந்து தூக்கி போட்டுடுறா. இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த ஸ்மோக்லேயே தான் வந்து வாழ போகிறேன் அப்படின்ற முடிவை வந்து எடுக்கிறா. இப்போ இங்கே வந்துட்டு டேவிட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து ரொம்பவே கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு புது பர்சனாக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி அந்த இடத்துல அந்த செயினை வந்து தூக்கி போட்டிருப்பால, அது மூலயமா ஏதோ வந்து ஒரு ஃப்ளேம் வருது. இப்போ மறுநாள் காலையில் விடியறதுக்குள்ளேயே இந்த இடத்துக்கு சிட்டியிலேருந்து நிறைய ஸ்கவுட்ஸ் வந்து வந்துடுறாங்க. இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக கூட இல்லை. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி இவங்க இந்த இடத்துக்கே வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னதான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணி வச்சு இவங்களை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெட்ஸ் இதெல்லாம் வச்சு பிடிச்சாலும், இப்போ வந்திருக்கிற ஸ்கவுட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு அவங்களால வந்து இவங்கள சமாளிக்க முடியல. சிட்டிலேருந்து வந்து எல்லா ஸ்கவுட்ஸும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து பிடிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்களாலையும் வந்து எதுவும் பண்ண முடியல. ஷேவும் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிறா. நம்ம டாலி மட்டும் டேவிட் கூட சேர்ந்து எப்படியாவது ஒளியணும், தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்து வரும்போது அவன் காப்பாற்றலான்னு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் இல்லை, அவங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து பிடிச்சி வச்சுக்கிறா. இப்போ இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாரையுமே திட்டத்தட்ட பிடிச்சிடுறாங்க. நம்ம டேவிடோட அம்மா அப்பாவையும் சேர்த்தே ஆஸ்மாடியும் அங்கே தான் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க.
இவ வந்து ஒரு விஷயத்த ஷாக்கிங்காக பார்க்குறா. இந்த ஸ்கவுட்டுக்கு மொத்த இடத்துக்கும் லீடராக இருக்கிறதே நம்ம பெரிஸ் தான் அப்படின்னா, அதுவும் அவன் ரொம்பவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கான். இவங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சிருப்பாங்களே. இப்போ இந்த இடத்துக்கு வந்து கேபிள் வரா. வந்ததுமே ஒழுங்கா அவங்களோட பையன் டேவிட் எங்கே இருக்கான்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனால் அவங்க 2 பேரும் வாயை திறக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே எங்களுக்கு வர வழியே இல்லை, ஆசை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் வந்து கொல்லலாம் அப்படின்னு போகும்போது டேவிட் இதை பார்த்ததுமே எப்படி வந்து இது மாதிரி அதை வந்து பண்ண முடியும், அதனால தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் வந்து ஆசை வந்து கொண்டுடுறான். இந்த கவர்னர் கேபிள் வந்து நம்ம டேலியை பார்த்ததும், பரவாயில்ல உனக்கு கொடுத்த வேலையை நீ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க, பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்படின்னா இவங்க சொல்லி தான் இவன் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான்னு. டேவிடோட அம்மா வந்து அவனோட பேக்குள்ள அந்த சீரமை வந்து போட்டு விட்டுடுறாங்க. அது அவனுக்கே தெரியலை. இப்போ இதை கேட்டுட்டு எல்லாம் ஷாக்கிங்கில் இருக்க, நீ உன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சதுனால உனக்கான ஆப்ரேஷனுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம், சர்ஜரி வந்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஒரு வியர்டான டோர் இருந்திருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து ஓடுறான். இங்கே தான் எல்லா சப்ளைஸையும் வச்சுருப்பாங்க. எப்படியோ அந்த இடத்துல வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அம்பியும் எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியாக வந்து குதிச்சு எஸ்கேப் ஆகுறா. அங்கே இருக்கிற ஒரு ஸ்கவுட் வந்து அவளை பிடிக்கலாம் அப்படின்னு உள்ளே வர ட்ரை பண்ணும்போது அது வந்து வெடிச்சு சதறிடுது. பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி நடந்ததுனால அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி டேவிட் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். டேவிட் வந்து தப்பிக்கும் போது ஒரு ஸ்கவுட் வந்து அவனை பிடிக்கலாம் அப்படின்னு துரத்தும் போது உள்ள டேலி தான் பொந்து அவகிட்ட இருக்க அம்பை வச்சு அங்கே இருக்கிறவங்கள வந்து சமாளிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரிஸும் எப்படியாவது அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி போகும்போது கேபிள் தான் போகட்டும் விடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நாட்களாக ஆசோமேடியும் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. மொத்தமாக இந்த இடத்தையே வந்து அழிச்சிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையுமே அவங்க வந்து கைதியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா டேவிட் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டேலியும் வர, அவளை பார்த்ததும் இவனுக்கு செம கோவம் வந்துடுது. கத்தியை வச்சுட்டு அவளை வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என்னோட அப்பாவே நான் இழந்துட்டேன், நீ இப்படி துரோகம் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதுக்கு மேலே அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பாரு என்னோட ஹெல்ப் இல்லாமல் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, சிட்டிக்கு நீ தனியாலாம் போக முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேலி வந்து சொல்கிறா. ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை வந்து நம்புவேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். கட் பண்ணிட்டு காமிச்சா இப்போ இந்த சிட்டியில் இருக்கிற இவங்களோட இடத்துக்கு டேவிடோட டேலியும் வரா. டேவிடுக்கு வர வழியில் இவளை நம்பி தான் ஆகணும். இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி இங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறா. இந்த ஸ்மோக் அப்படின்ற இடம்லாம் உண்மை தான், இவன் தான் டேவிட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் போயிட்டு எப்படியாவது அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரிங்கையும் வந்து இவன் வாங்கிக்கிறான். ஏன்னா இவளோட ரிங்கை தான் வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாள். அதனால இங்கே இருக்கிற பசங்களும் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இங்கேருந்து மற்ற பசங்க கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. நிறைய பசங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே இது ஒரு பெரிய கலவரமாக வெடிக்குது. இந்த ஸ்மோக் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஹவர் போர்ட் மூலியமாகவே நிறைய விஷயங்களை பண்ண, இது தெரிஞ்சுக்கிட்டு கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்புகிறாங்க. எல்லாமே வெளியில் போனதும் இவங்க 2 பேரும் ஹவர் போர்ட் மூலியமா ஜஸ்ட் மிஸ்ல வந்து உள்ளே போகிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் தான் கைது பண்ணி வச்சிருக்கிறவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்ற முடியும். எப்படியோ கீழே வில்லாமல் அவங்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த ரிங் எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ அதை வச்சு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் யார் கண்ணிலையும் படாமல் அந்த ரிங்கை வச்சு இவன் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த மாதிரி ரிங்கை வச்சு இவளால் கிச்சன் டோரை வேணால் ஹேக் பண்ண முடியும், இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்பதான் ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு பிரிட்டி வந்து வெளியில வரான். அவனை பார்த்ததுமே டேவிட் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அதனால டேவிடால வந்து ரொம்ப வந்து தாக்கு பிடிக்க முடியாது. எப்படியோ ஹோல்ட் பண்ணி அவனை வந்து செவுத்துல மாட்டி வச்சுக்கிறான். இவ கையில இருந்து ரிங்கை வந்து நம்ம அந்த டைம்ல டேலி வந்து எடுத்துடுறா. எப்படியோ நமக்கு ரிங்கு கிடைச்சிருக்கு, அதனால நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அந்த டோரை வந்து ரிங் மூலியமாவே வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போகணும். எப்படியோ போய் அலாரம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஷே மட்டும் இல்லை. ஷே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவளை வந்து சர்ஜரிக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ராய் சொல்கிறான். ஐயோ எப்படியாவது சர்ஜரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. போயிட்டு டேலி, அவங்க அம்மா மேடி, இவங்க 3 பேரும் தான் லேபுக்கு வந்து போகிறது. லேபுக்கு அவங்க போகிறதுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவளோட சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ ஷே வந்து அவளா இல்லை, பிரிட்டியாக வந்து மாறிட்டா. இதை பார்த்த நம்ம டேலிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிருது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறா. நீயே ஃபீல் பண்ணுற, எனக்கு இந்த மாதிரி மாறினதில் ரொம்பவே சந்தோஷம், இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கேபிள் வந்து வராங்க. அப்படின்னா இவங்க 3 பேரும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது இவங்க 3 பேரையுமே இந்த மாதிரி சர்ஜரிக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே செல்லுக்குள்ளே வந்து போட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கான சர்ஜரி வந்து நடக்க போகுது. அந்த டைமிங்கில் இவங்களோட டீமான க்ராய் அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஒரு ஃப்ளேம் த்ரோவர் மூலயமா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சுட்டு போசுக்கிறான்.
நெருப்பு கிட்ட எப்படி வந்து கவர்னரால வந்து தாக்கு பிடிக்க முடியும்? அதனால அவங்களும் பெருசும் வந்து இந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. வேற வழி இல்லாம. இந்த இடத்துல இவ்ளோ நெருப்பு எல்லாம் பட்டதுனால, அந்த மிஷினே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால எந்த ஒரு ஆப்பரேஷனும் நடக்கல. மிஷின் வந்து இப்போ டேமேஜ் ஆகிருது. எப்படியோ இவங்க 3 பேரும் இங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படி வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த சிந்தெடிக் காம்போனன்ட் இருக்கும். அதை எப்படியோ கபோர்ட்ல இருந்து மேடி வந்து எடுத்துக்கிறா. இது இருந்தா தான் அந்த கியூரை வந்து இவங்களால உருவாக்க முடியும். இப்ப எப்படியோ ஷேவையும் கூட்டிக்கிட்டு இவங்க 3 பேரும் வெளியில வந்து கரெக்டா பெரிஸ் வந்து நின்னுட்டு இருக்கிறான். பாடி இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு இவனை சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதனால டாலி வந்து ஒரு ஐடியா பண்றா. அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பேச்சு கொடுக்குறா. இவனோட பெட் நேமை சொல்லி பேசுறா. என்னோட கையில இருக்கிற மாதிரியே தழும்பு உன் கையிலயும் இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டோம்ல, அதனால கண்டிப்பா அது உன் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீலிங்ஸோட அவளை தொட வரும்போது அட்டாக் தான் பண்ண வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் என்ன பண்றான்னா இவனை கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் பெரிஸ். அதனால அவனை எதிர்த்து டேவிடால வந்து சண்டை போட முடியல. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இப்படியே போனுச்சுன்னா டேவிட் அவளை தான் செத்துருவான். கரெக்டா கொல்ல வரும்போது நம்ம டாலி என்ன பண்றான்னா ஹவர் போர்ட் மூலியமா இவனை வந்து டேக்கிள் பண்ணி எப்படியோ தள்ளி விட்டுறா. இப்போ வந்து பிரிட்ஜில் அங்க வந்து கீழே வாட்டர் ஃபால் அங்க வந்து அவன் தொங்கிட்டு இருக்கிறான் பெரிஸ். அவளை அப்படியே ஏக்கமா பார்த்துக்கிட்டே இவனோட பெட் நேமை சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வந்து கீழே குதிச்சிடுறான். பார்த்தா நம்ம டாலிக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. இங்கேருந்து நம்ம சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து இவங்களை கூட்டிகிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க இருக்கிற பசங்களுக்குள்ளே நிறைய வந்து சண்டை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்மோக் இருக்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் பல கலவரம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அங்கிருந்து கிளம்பி இவங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட நகரத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இவங்கிட்ட தான் அந்த சீரம் வச்சிருப்பாங்கல்ல இவங்க அம்மா, அதையும் எடுத்து இந்த சிந்தட்டிக் காம்பனண்டோட மிக்ஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு கியூர் தான். இது வந்து ஆனால் முழுமையான கியூரான்னு நமக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து ஷே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா நான் இப்படி பிரிட்டியா இருக்கிறத தான் விரும்புறேன். இதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிடுறா. அவங்களுக்கும் வேற வழி இல்லை. இந்த மாதிரி பிரிட்டியா மாறினவங்க கிட்ட இருந்து இதை வந்து கியூரை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரிய வரும். அதனால நம்ம டாலி வந்து இதுக்கு ஒத்துக்கிறா. வந்து உங்களோட டெஸ்ட் ஆப்ஜெக்டா இருக்கேன். அதனால் நீங்க வந்து சீக்கிரமா இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சைனை வந்து எனக்கு கொடுக்கணும். எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கடைசி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஏன்னா இவ வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா தான் இந்த கியூரை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இவ மேல டெஸ்ட் பண்ணி இது பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துக்கு நிறைய ஸ்கவுட்ஸ் எல்லாரும் வர இவங்க எல்லாருமே அங்கிருந்து ஃபீலிங்ஸோட கிளம்புறாங்க. இவ மட்டும் அந்த இடத்துல வந்து இருந்து அங்க இருக்கிற ஸ்கவுட் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன இவளுக்கும் வந்து அந்த சர்ஜரி பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இவர் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணா வந்து மாறிடுறா. சிட்டிலே இருக்கிறதுல ஒரு ஃபேன்சியான பில்டிங்ல தான் இவ வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவளுக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னதான் இவ இந்த மாதிரி பிரிட்டியா மாறினாலும் இது பண்ணாலும் இவளோட கையில இருக்கிற அந்த தழும்பு வந்து இன்னும் மாறவே இல்லை. இது மூலியமா இன்னும் அவ அவளா தான் இருக்கா. அங்க இருக்கிறவங்க அந்த டேவிடுக்கு வந்து ஸ்பையா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது செகண்ட் பார்ட்ல தான் பார்க்கணும். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.